சினிமாவில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி பின்னர் நாணய தீர்ப்பு திரைப்படத்தில் இருந்து பல்வேறு விமர்சனங்களை சந்தித்தாலும் பின்னர் தன்னுடைய கடின உழைப்பால் முன்னணி நடிகராக மாறினார். இன்று தமிழக சினிமாவில் மட்டுமல்லாமல் தென்னிந்திய திரையுலகிலேயே அதிக சம்பளம் வாங்கும் நட்சத்திரம் என்ற அந்தஸ்தையும் அடைந்துள்ளார் நடிகர் விஜய். தற்பொழுது இயக்குனர் வினோத் இயக்கத்தில் நடித்து முடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்தில் நடிக்க 275 கோடி ரூபாய் சம்பளமாக பெற்றுள்ளதாக கூறப்படுகிறது. தளபதி விஜயை தொடர்ந்து அவருடைய குடும்பத்தில் இருந்து நடிக்க வந்தவர்தான் அவரின் சித்தி மகனான விக்ராந்த். இவர் தேர்வு செய்து நடித்த படங்கள் பெரிதாக ரசிகர்களை கவரவில்லை என்பதால் தற்பொழுது வரை சினிமாவில் தன்னுடைய திறமையை நிரூபிக்க போராடி வரும் பிரபலமாக உள்ளார். இவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டி ஒன்றில் தளபதி விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் பற்றி கூறியுள்ளார். பொதுவாகவே முன்னணி நடிகர்களின் வாரிசுகள் சினிமாவில் ஹீரோவாக அறிமுகப்படுத்த பலர் ஆர்வம் காட்டுவது உண்டு. அந்த வகையில் விஜயின் மகன் ஜேசன் சஞ்சய் பள்ளியில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுதே இவரை ஹீரோவாக வைத்து படம் எடுக்க பல இயக்குநர்கள் ஆர்வம் காட்டினார்களாம். விஜயும் இவரை ஹீரோவாக மாற்ற சில இயக்குநர்களிடம் கதையும் கேட்டிருக்கிறார். அதே நேரம் ஜேசன் சஞ்சய்க்கு சிறு வயதில் இருந்தே தன்னுடைய தந்தை போல ஒரு நடிகராக சினிமாவில் அறிமுகமாக விருப்பமில்லை என்றாலும் ஒரு இயக்குநராக அறிமுகமாவதையே அவர் விரும்பினார். அதே போல தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே வளர வேண்டும் என நினைக்கிறார். எப்பொழுதுமே தன்னுடைய தந்தையின் பெயரை அவர் பயன்படுத்தியது இல்லை. இவரின் இந்த எண்ணமே அவரை பல மடங்கு உயர்த்தும் என தெரிவித்துள்ளார்.